கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவை, வாக்காளர்களுக்கு எது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசு அவங்க எல்லா ஏரியாவிலையுமே அவங்க எப்படியாவது புலகாட்டம் பண்ணிடுறாங்க. கொடுக்குற ரசீதெல்லாம் கொடுத்துருவாங்க, எப்படி கொடுக்கணும்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அந்த டெக்னிக்லாம் எப்படி தெரியும். கொடுத்தா யார்கிட்ட போயிடும்ன்றது தெரியும். ஆனால் பணம் கொடுத்துருவாங்க. பணம் வந்தால் வாங்கி பாக்கெட்டில் தான் போட்டுக்கிறாங்க. அந்த உணர்வெல்லாம் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு ரொம்ப கம்மி. பணம் கொடுத்து எதை வேணாலும் சாதிக்கிறது தான் இப்போ நடக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுமே. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒருத்தர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தரும் தேர்தல் ஆணையத்திலேருந்து போகணும், மக்கள்கிட்ட எடுத்து உரைக்கணும். இந்த மாதிரி தேர்தல் வரும்போது மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா டைமும் இருக்கணும். இப்போ தான் அதை சரியாக தெரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்ட இருந்து பணம் வாங்கக்கூடாது, நம்ம உரிமையை நாம் ஓட்டு போடு, அது மட்டும்தான் நம்ம செய்யணும். பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி ரீசன். வாங்குறவங்க வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, சொல்கிறவங்க சட்டம் போட்டு தடுக்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க மேடம். எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் சொல்கிறேன் மேடம். முதல்ல நம்ம பணமே வாங்கக்கூடாது. முதல்ல பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். பணம் வாங்கக்கூடாது. நம்ம பணம் வாங்கலாம், அவன் கொடுக்க மாட்டான்.